வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பிடிச்சி போட்ட தண்ணி நல்ல கண்டிஷன் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இலைகள்லாம் நம்ம நெட்டை வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதோட டிடிஎஸ் லெவலில் நம்ம செக் பண்ண போகிறோம். டிடிஎஸும் கரெக்டான லெவலில் இருக்குது, 321 இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்குது. நம்ம வீட்டில் போய் நம்ம டப்பில் இருக்கக்கூடிய 2 டப்புலையும் இருக்கக்கூடிய மாலி ஃபிஷ்ஷை பூரா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொண்டு போடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மீனாக நம்ம நெட்டை வச்சு பிடிச்சி இந்த பக்கெட்டில் எடுத்துருக்கோம். 2 தொட்டிலையும் உள்ள மீனை பூரா நம்ம கலெக்ட் பண்ணி இந்த சின்ன பக்கெட்டில் வச்சுருக்கோம். நம்ம இப்போ நம்மளோட தோட்டத்துக்கு கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. நம்ம தோட்டத்தை வந்து அடைஞ்சிட்டோம். டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம கொண்டு வந்த பக்கெட்டில் உள்ள மீனை பூரா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே உள்ள மிதக்க விட்டுட்டு டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக சின்ன டப்புக்குள்ளே இருந்த இந்த மீனுங்களெல்லாம் இப்போ நம்ம பெருசாக வாங்கி வச்சுருக்க இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், புதுசாக ஒரு இடத்த பார்த்தோன்னே அதுங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மீனும் கீழே போய் ஓரமாக மொத்தமாக ஒதுங்கியிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அங்கே ஓரமாக மொத்தமாக ஒரு இடத்துல கூடியிருக்கு. பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.